அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு சார்பில் வெளியான மிக முக்கியமான 10 அறிவிப்புகளை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல். 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக அரசின் முழுமையான பட்ஜெட் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் புதிய அறிவிப்புகளுக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக ஜூலை 16 அன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான புதிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. பொதுப்பணித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு. தமிழக பொதுப்பணித்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் துறையின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து முக்கிய ஆய்வு. தமிழக பள்ளி கல்வித்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் இன்று தனியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு உள்ளது. அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள், ஆசிரியர் காலி பணியிடங்கள், மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள், பாடப்புத்தக விநியோகம், காலை உணவு திட்டம் மற்றும் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் போன்றவை பள்ளி கல்வித்துறையின் முக்கிய பொறுப்புகளாகும். ஆனால் இன்று வெளியான அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் புதிய ஆசிரியர் நியமனம், பள்ளிகளுக்கு விடுமுறை அல்லது மாணவர்களுக்கு புதிய உதவித்தொகை குறித்த தனிப்பட்ட அறிவிப்பு இடம்பெறவில்லை. பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் கால்வாய்க்கு தண்ணீர் திறப்பு. விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான அறிவிப்பாக, சிறப்பு பாசனத்திற்காக பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நீர் திறப்பின் மூலம் காளிங்கராயன் கால்வாயை நம்பியுள்ள ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். மதுரை பேருந்து விபத்து, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டி பகுதியில் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்து உள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி மாற்றம். தமிழக லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறையின் இயக்குநராக பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரி ஏ. அருண் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார். அவர் தமிழ்நாடு காவல் அகாடமியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனர் பொறுப்பு கூடுதலாக ஏடிஜிபி மகேஸ்வரியிடம் வழங்கப்பட்டுள்ளது. மாடு வெட்டுவதற்கான முழுமையான தடைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தமிழ்நாட்டில் பசு மற்றும் கன்றுகளை வெட்டுவதற்கு முழுமையான தடை விதிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உள்ளது. இபிஎஃப்ஓ நிறுவனங்களுக்கு விஸ்வாஸ் 2026 சிறப்பு திட்டம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ நிலுவையில் உள்ள அபராத வழக்குகளை விரைவாக தீர்ப்பதற்காக விஸ்வாஸ் 2026 என்ற சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி உள்ளது. தமிழக கிராம ஊராட்சிகளுக்கான நீர் பாதுகாப்பு திட்டம். கிராம ஊராட்சிகளில் தண்ணீர் தேவை மற்றும் நீர் இருப்பை கணக்கிடும் வகையில் தேசிய அளவிலான நீர் வரவு செலவு திட்ட பயிற்சியை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. பாரத் டெக்ஸ் 2026 தமிழக ஜவுளித்துறைக்கு புதிய வாய்ப்பு. உலகளாவிய ஜவுளி மற்றும் ஆடை தொழில் கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 ஜூலை 14 முதல் 17 வரை புதுதில்லியில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியின் முக்கிய பங்குதாரர் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இடம்பெற்று உள்ளது. தமிழகத்தின் ஜவுளி தொழில், முதலீட்டு வாய்ப்புகள், தொழிற்பேட்டைகள், உற்பத்தி திறன் மற்றும் அரசின் கொள்கை ஆதரவுகள் குறித்து தனியான முதலீட்டாளர் சந்திப்பில் விளக்கப்பட உள்ளது. நண்பர்களே, இவை இன்று வெளியான முக்கிய அறிவிப்புகள் ஆகும். குறிப்பாக தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்கள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க.